இப்ப சிம்மராசி பெண்களுக்கு என்ன மாரியான தொழில் அமையும் அப்டின்னா, என்ன மாரி செய்யக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன். வீண் ஆடம்பரம், அதீத அகலக்கால் வைக்கிறது, இந்த மாரி எந்த துறையிலயும் போயிறக்கூடாது. அதிகமா பணத்த இன்வெஸ்ட் பண்ணிர்றது, அந்த மாரி போகக்கூடாது. ஏன்னா, உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்கு. எல்லாமே கரெக்ட்டா தான் அமையும். நீங்க வந்து ஒரு ஹோட்டல் பிசினஸ், அதாவது வழி நடத்தக்கூடிய, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய, அந்த பாஸ் ஓவர் பண்ணக்கூடிய, உங்களுக்கு கீழ எல்லாருமே வேல பார்க்க முடியும். இப்ப நீங்க வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டா போலாம். ஒரு சைக்காலஜிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ட சூஸ் பண்றீங்க. இப்ப ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட்டா போலாம். நீங்க ஒரு நல்ல டாக்டரா இருக்க முடியும். நீங்க ஒரு நல்ல ஒரு ஆஸ்ட்ராலஜரா இருக்க முடியும். நீங்க சொல்றத மத்தவங்க கேட்பாங்க. அந்த மாரி ஆளுமை, என்னெல்லாம் ஆளுமையான சிம்மராசி பெண்களால யாருக்கு கீழயும் வேல பார்க்க முடியாது. அப்படி யாருக்கு கீழயாவது நீங்க வேல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மன உளைச்சலே மிஞ்சும். நீங்க செய்யக்கூடிய இடத்துல டிசைடிங், இப்போ ஒரு இடத்துல வேல பார்க்குறீங்க. டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க. பிசினஸ் பேசக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா, அது உங்களுக்கு உகந்தது. நல்லபடியா நீங்க சம்பாரிக்க முடியும். அந்த இடத்துல ஒரு தனித்துவத்தையே உங்கனால உருவாக்க முடியும்.